இந்தியாவுக்கு மேலும் வரி உயர்த்தப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் கடந்த 2 தினங்கள் இல்லைன்னா நேற்றைய தினம்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது இந்தியாவுக்கு சப்ஸ்டன்ஷியலாக அவங்களுக்கான அந்த வரி அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆக்கப்படும், வில் சப்ஸ்டன்ஷியலி ரேஸ் த டாரிஃப் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அது இன்னும் ஜாஸ்தி ஆக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஏற்கனவே 25% இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ வரி திரும்பவும் அதிகரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் கணிசமாக அதிகரிக்கப்படும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறத பார்க்க முடியுது. கூடுதல் விவரங்களை வழங்குறதுக்காக இணைகிறாரு எமது செய்தியாளர் பாரதி ராஜா. அவர்கிட்ட பேசுவோம். பாரதி, ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், இந்தியா வில் ஃபேஸ் சப்ஸ்டன்ஷியல் ரைஸ் ஆஃப் டாரிஃப்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவர் காரணமாக சொன்னது ரஷ்யா கிட்ட இந்தியா செய்யக்கூடிய குறிப்பாக அந்த கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். இது மூலமாக ரஷ்யா யுக்ரைன் போரில் மறைமுகமாக இந்தியா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இப்போ அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. இந்த அறிவிப்பில் வேற என்னென்ன முக்கிய தகவல்கள் இடம்பெற்றிருக்கு? ஓவர் டு யூ. கண்டிப்பாக அவர் இதுல 2 விஷயத்தை பிரதானப்படுத்தியிருக்காரு. ஒன்று, இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக கூட்டாளியாக சரியாக செயல்படல. இந்தியாவில் இறக்குமதி செய்யும் அமெரிக்க பொருட்களுக்கு மட்டும் வரி விதிக்கிறாங்க. ஆனால் அதே அளவு வரி விதிப்பு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யும் போது நாங்கள் விதிப்பதில்லை. அதை குறைந்த அளவு தான் விதிக்கிறோம். இதுவரை அது நடந்து வந்தது, இனிமேல் அது நடக்காது. ஏனென்றால் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்குகிறார்கள். இதை வாங்குவதால் ரஷ்யாவுக்கு மேலும் பலம் சேர்கிறது என்பதை அவர் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கார். அதில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், தே ஆர் ஃபியூலிங் த வார் மிஷின் அப்படின்ற ஒரு வார்த்தையை தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். அதாவது போர் இயந்திரத்திற்கு அவர்கள் ஊக்கமளிக்கிறார்கள் என்பதுதான் இதற்கான பொருளா பார்க்கப்படுகிறது. இதனால் அவர்களுக்கு ஏற்கனவே பலம் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டே இருந்தாரு. நேரடியாக ரஷ்யாவுக்கு பல முறை எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதிபர் ட்ரம்ப். ஆனா இப்ப அந்த ரஷ்யாவிடம் யாரெல்லாம் வணிகம் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை வரி என்ற பெயர்ல மிரட்ட தொடங்கியிருக்கார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கூட இதெல்லாம் பெரிதா நடக்காது, இந்தியா மீதான வரி விதிப்பு பெருசா இருக்காது அப்படின்லாம் சொல்லப்பட்ட நிலையில இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதன் விளைவாக தற்போது அதிரடியாக ஒரு முடிவை அறிவித்திருக்கார். அடுத்த 24 மணி நேரத்தில் இது அமலுக்கு வரும். இந்திய பொருட்களுக்கான வரி விதிப்பு என்பது கடுமையாக இருக்கும். அப்படின்னா ஏற்கனவே 25% வரை வாங்கப்பட்டு வந்தது அப்படியே இரட்டிப்பாகும் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டது. அது இரட்டிப்பாக இருக்குமா அல்லது அதுக்கும் அதிகமாக இருக்குமா என்பதை அவர் தெளிவாக குறிப்பிடவில்லை. ஆனால் சப்ஸ்டான்ஷியலி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கார். எந்த அளவுக்கு உயர்த்தப்படும் அப்படின்னா 100% கூட அதிபர் சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஒருவேளை எவ்வளவு விதிப்பார் என்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்ல அல்லது ஒரு மிரட்டலாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்பதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியா அமெரிக்காவுடனான உறவு பல காலம் இருந்தாலும் கூட சமீபத்தில் அதிபர் ட்ரம்ப் உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளை இது போன்ற வரி விதிப்பு என்ற பெயர்ல எச்சரிக்கை கொடுத்து வருகிறார். அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்தியா மீதும் கையாண்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் இந்திய அரசு இதை எப்படி கையாளப் போகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஏற்கனவே அமெரிக்காவின் மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியாமல், அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் அபாயம் இருந்தபோது தான் போரை நிறுத்தினேன் என பல இடங்களில் ட்ரம்ப் அவர்கள் கூறிய போதும் அவருக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை, அவர் பேசவே இல்லை என்ற ஒரு வார்த்தையை இந்தியா தெளிவாக அவரது காதில் விழும் அறிவி பலமாக சொன்னதையெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த எச்சரிக்கைக்கு எப்படி இந்தியா பதிலடி கொடுக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தா பார்க்கணும். பாரதி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இதுக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படின்னு இருந்தாலுமே கூட மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செயலாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூட இது சம்பந்தமாக பேசியிருந்தார். அவர் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் அவர் பகிர்ந்துகிட்டதை பார்க்க முடியுது. இப்போ இந்தியா மட்டும் ரஷ்யா கூட இது போன்ற ஒரு வர்த்தகத்தை மேற்கொள்ளுது, இது இன்டைரக்டாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற குற்றச்சாட்டை அமெரிக்கா வைக்குது. ஆனால் இதே அமெரிக்காவும் இதே ஐரோப்பிய ஒன்றியமும் கூட தான் ரஷ்யா கூட வர்த்தகத்தை வச்சிருக்கிறாங்க. இப்பவும் கூட இந்த ரஷ்யா மேல அந்த பொருளாதார தடைகள்லாம் இருக்கும்போது கூட அந்த இரு நாடுகளும், அந்த ஐரோப்பிய ஒன்றியமும் சரி அதே போல அமெரிக்காவும் சரி, ரஷ்யா கூட செய்யக்கூடிய வர்த்தகத்தை அவங்க நிறுத்தலையே. அப்ப அவங்களுடைய இஷ்டத்துக்குன்னு செய்யும்பொழுது இந்தியாவுடைய தேவைக்காக, நாட்டினுடைய நலனுக்காக மலிவான விலையில அங்கேருந்து நம்ம வாங்குறோம் அப்படிங்கும் போது இதை ஏன் அவங்க இப்படி சொல்லணும்? ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கு தனிப்பட்ட தேவைகள்னால தான் இன்னொரு நாட்டுக்கிட்டே இருந்து அவங்க வாங்குறாங்கும் போது இந்தியா மேல மட்டும் அடிப்படையான காரணமே இல்லாம இப்படி செய்யறது
சரி கிடையாதுன்னு ஏற்கனவே இந்தியா தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஒரு மாதிரி இதுவா, ரொம்ப ஹார்ஷா சொல்லலை அப்படின்னாலுமே கூட இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது இதில் தெளிவுபடுத்தியிருக்கு. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கிட்டேருந்து இந்த பதில் வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் கிட்டேருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வருது அப்படிங்கும்போது அதுக்கு இவர் பதில் கொடுக்குறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா இது அது மட்டுமல்ல, இது வந்து ஒரு மிரட்டல் மெசேஜா தான் இந்தியா மீது அவர் கொடுத்திருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, 10 நாளைக்கு முன்னாடி பார்க்கணும், புதின் அவர்களுக்கு 10 நாள் உங்களுக்கு டைம், போரை நிறுத்துங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார். அதற்கெல்லாம் ரஷ்ய அதிபர் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. இதனால் எப்படியாவது உலக நாடுகள்ல யாரெல்லாம் ரஷ்யா கூட வியாபாரம் வச்சிருக்காங்களோ, வணிகம் வச்சிருக்காங்களோ அதை கட்டுப்படுத்துவதன் மூலமாக பொருளாதார ரீதியாக அந்த நாட்டுக்கு, ரஷ்யாவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்த முடியும். அப்படி ஏற்படுத்தினால் தாங்கள் பலம் பொருந்திய நாடாக காட்டிக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயமா தான் இதை பார்க்கணும். முழுக்க உலக அரசியல் இதில் ஈடுபட்டிருக்கு. ஆனால் இந்த மிரட்டலை எல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாடுமே, இப்ப அமெரிக்கா கூட இந்த வரி விதிப்பு என்பது இந்தியாவை மிரட்டுவதாகவோ அல்லது எச்சரிப்பதாகவோ இந்த மெசேஜை அனுப்பியிருந்தாலும் கூட இது அவர்கள் நாட்டுக்கு, அவர்களுடைய ஆளுமைக்கு ஒரு பலம் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு மிரட்டல் தோணிலும் எச்சரிக்கை தோணிலும், அதாவது இதை வந்து நீங்க எச்சரிக்கைன்னே பார்க்க கூடாது, நம்மளை மிரட்டி பார்க்கிறார் அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கீங்க. ஏனென்றால் அவர் எச்சரிக்கை என்ற பெயர்ல நேற்று அவ்வளவு விளக்கம் அளித்த பிறகு கூட, அதாவது இந்தியா அவர்கள் நாட்டுக்கு தேவையான, அவர்கள் பொருளாதாரத்திற்கு எங்கு கட்டுப்படியாகுமோ அங்க வியாபாரம் வைத்துக் கொள்வதுதான் ஒவ்வொரு நாடும் விரும்பும். அதைத்தான் இந்தியாவும் செஞ்சிருக்கு. அப்படின்னும் போது நீங்க இந்த நாட்டோடைய வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றது ஏத்துக்க முடியாது. நாளைக்கு அமெரிக்க அதிபர் இன்னைக்கு வரியை உயர்த்துவார், நாளைக்கு அவர் கொடுக்கிற பொருளுக்கு இதுதான் விலை என்று ஒரு நிர்ணயித்தால் அதையும் இந்தியா வாங்கணுமா அப்படின்ற ஒரு சூழல்லாம் ஏற்படும். முழுவதுமாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர்ற சூழல் உருவாகும். எனவே இந்திய வெளியுறவுத்துறை தனது நிலைப்பாட்டில் சரியாக இருக்கிறது. இந்தியா பொருளாதாரத்திற்கு எது நன்மை பயக்குமோ அவர்களுடன் வாணிபம் வைத்துக் கொள்கிறது. இந்த ஐநா அமைப்புல கூட, மனித உரிமைகள் அமைப்பாக இருக்கட்டும், பல்வேறு அமைப்புகள்ல இருந்து அமெரிக்கா சமீபத்தில் வெளியேறுகிறது. மறுபடியும் ட்ரம்ப் ஆட்சியில் தான் இது பெரும்பாலும் நடந்திருக்கு. மீண்டும் அதிபர் மாறினால் அவர்கள் செய்த தவறை, அதாவது தற்போதைய அதிபர் தவறு செய்து விட்டார் என்று கூறி அந்த நாட்டின் புதிய அதிபராக பொறுப்பேற்பவர் மீண்டும் அந்த அமைப்பில் சேர்ந்திருக்க சம்பவம் எல்லாம் நிகழ்ந்திருக்கு. எனவே இதே வந்து உலக நாடுகள் அழுத்தமா எப்படி அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க போகுது, இந்தியாவுடைய பதிலடி ஒரு பக்கம்னா கூட இது வந்து வெறும் இந்தியாவுக்கான விஷயம் மட்டுமல்ல, பல நாடுகளுக்கு அவர் இந்த விஷயத்தை தொடர்ந்து அழுத்தமாக கொடுத்து வருகிறார். அனைத்து நாடுகளும் ஒன்று சேர்ந்து எப்படி அவருக்கு பதில் கொடுக்க போகிறது, அதை எப்படி அமெரிக்கா வரும் காலங்களில் எதிர்கொள்ள போகிறது. ஒவ்வொரு நாட்டு மீதும் வரி விதித்தால் அந்த நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்கள் மட்டும்தான் அங்கு கிடைக்கும். உலக நாடுகளில் தயாரிக்கப்படும் அனைத்து பொருட்களும் அங்கு கிடைக்காது. அப்படின்னும் போது அங்குள்ள மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை ட்ரம்ப் உணர்ந்தால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.